இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ட்ராக்கர் உங்களுக்கு ரெடி பண்ணணுமா? இது ரொம்ப ஈஸி. இது எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்லித்தரேன். முதல்ல நம்ம ட்ராக்கிங் சிஸ்டம் எந்த இடத்துல வரப்போகுதோ அந்த செல்லெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் போயிட்டு ஐகான் செட்ஸில் இந்த ஐகான் செட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் திரும்ப கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு மேனேஜ் ரூல்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் அந்த க்ரியேட் பண்ண ரூலை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ரூல் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்துட்டு ஷோ ஐகான் ஒன்லின்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷனில் ஐகானுக்கு கீழே ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷனில் திரும்ப ஒரு இன்ட்டு மார்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டைப்புன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே போயிட்டு நம்பர்ஸ்ன்றது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கிவ் அ வேல்யூ. க்ரீன் வரணுன்னா 1 அண்ட் ரெட்டு வரணுன்னா இன்ட்டு மார்க் வரணுன்னா 0 அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு அகெயின் இந்த இடத்துல அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் பண்ண 1 என்டர் பண்ணிங்கன்னா டிக் மார்க் ஆகும், 0 என்டர் பண்ணிங்கன்னா இன்ட்டு மார்க் ஆகும். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ராக்ரஸ் என்னென்ன இருக்குன்றத ஒரு பார் சிஸ்டமில் பார்ப்போம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஈக்குவல் டு REPT ஓப்பன் ப்ராக்கெட் டெக்ஸ்ட் வந்து வித்தின் அப்பாஸ்ட்ரஃபியில் ஸ்லாஷுக்கு மேலே இருக்கிற கேரக்டரை கேப்ஸ் லாக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கும். அகெயின் க்ளோஸ் அப்பாஸ்ட்ரஃபி கமா இன்னொரு நெஸ்ட் ஃபார்முலா உள்ள வரும். கவுண்ட் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ரேஞ்ச் வந்து நம்ம லீட்லேருந்து டீல் சைன்டு வரைக்கும் இருக்கிற செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கமா 1 க்ளோஸ் ப்ராக்கெட் இன்ட்டு தட் இஸ் ஆஸ்ட்ரிக்ஸ் 10 கொடுத்துட்டு அகெயின் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா கம்ப்ளீட் ஆகிருச்சு. என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் ஃபாண்ட்டுக்கு போயிட்டு ஃபாண்ட்டில் ஸ்டென்சில் அப்படின்ற ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ப்ராக்ரஸ். இப்போ இதை ட்ராக் பண்ணி கீழே வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராக்ரஸ் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் எந்த லெவலில் ப்ராக்ரஸ் ஆயிருக்குன்றதுக்கு ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ரீல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட்டுக்கு என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.